இந்த பேபி டாட்ச் காயினை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பேபி டாட்ச் காயின் வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சை தவிர மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும். OKX, பைபிட், மெக்ஸி, கேட்டாடேவோ, பிட்கட், கூகாயின், பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை தவிர மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சுமே மேக்ஸிமம் லிஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேபி டாட்ச் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த எலான் மஸ்க் இருக்கார் தெரியுமா, அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேபி டாட்சை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் 2021. ஓகே, நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். பேபி டாட்ச் டூ 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 அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்துருப்பார் 2021. ஸோ அப்போ அந்த பேபி டாட்ச் காயின் நல்லாவே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, அப்படிப்பட்ட இந்த பேபி டாட்ச் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று பேபி டாட்ச் பாஸ் அப்படின்னு ஒரு மைனிங் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நமக்கு பாஸ் அப்படிங்கிற டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஹாம்ஸ்டர் காம்பட் மாதிரி தான் டேப் டு ஏர்ன் பண்ணியும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியும் நம்மளுடைய பாஸ் வந்து பாஸ் டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா, பாஸ் அப்படிங்கிற டோக்கன் இது வந்து பார்த்திங்கன்னா பேபி டாட்சோட செகண்ட் டோக்கனாக கூட இருக்கலாம். ஓகே, பாஸ் அப்படிங்கிற டோக்கன் வந்து கூடிய சீக்கிரத்தில் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக இப்போதைக்கு பேபி டாட்ச் பாஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் பாட் மைனிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம வந்து பாஸ் டோக்கன் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம், சேம் லைக் ஹாம்ஸ்டர் காம்பட் மாதிரி. ஓகே, இந்த ஏர்ட்ராப்பை ஜாயின் பண்ணுற லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். ஸ்டார்ட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டேப் டு ஸ்டார்ட் கேம் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ வந்து பிகாம் CEO அப்படின்னு கொடுக்கும். ஹாம்ஸ்டர் மாதிரி தான், ஹாம்ஸ்டர்லேயும் எல்லாத்தையும் CEOன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் அப்படி தான் பிகாம் CEOன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5000 பாஸ் டோக்கன் ஆட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டோக்கன் வந்து இனிஷியலாக எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து டேப் பண்ணி தான். ஓகே, இதில் என்னென்னா உங்களுடைய 5 ஃபிங்கர்ஸையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, மற்ற மைனிங்கில் உள்ளது மாதிரி 2 ஃபிங்கரோ 1 ஃபிங்கரோ கிடையாது. இது உங்களுடைய 5 ஃபிங்கர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ 5 ஃபிங்கர்ஸையும் யூஸ் பண்ண முடியறதுனால உங்களால் குயிக்காகவே டேப் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, அந்த பூஸ்ட் ஆப்ஷன் போய் நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜி லிமிட்டை கூட்டலாம் அண்டு மல்டி டேப் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு உங்களுடைய இந்த பாஸ் டோக்கனை யூஸ் பண்ணி தான். ஓகே, இந்த உங்களுடைய பாஸ் டோக்கனை யூஸ் பண்ணி தான் மல்டி டேப் அண்ட் எனர்ஜி லிமிட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நியூ கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ் டோக்கனை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த கார்டை பை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மை கார்டில் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் பை பண்ண கார்டு மை கார்டில் வந்து போயிடும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டோட லெவலை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய மெயின் பேலன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கார்டை வந்து உங்களுடைய மெயின் பேலன்ஸ்லேருந்து தான் வாங்கணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிட்டு அதையும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. வேறு ரெஃபருக்கு உங்களுக்கு 5000 பாஸ் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவே நீங்கள் டெலகிராம் ப்ரீமியம் யூஸரை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25,000 வந்து பார்த்திங்கன்னா தர்றாங்க. ஓகேவா, ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஸோ டச் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அதிகமாக பாஸ் டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்கில் நமக்கு டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து செக் பண்ணி ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்காங்க. ஓகேவா, டெய்லி வந்தாலே போதும், அதுவாக வந்து கிளைம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலெக்ட்னு இருக்கும். ஓகேவா, சாரி,
டெய்லி ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கலெக்ட்னு இருக்கும். கலெக்டை கொடுத்தீங்க அப்படின்னா பேக் வந்துடும். உங்கள் ரிவார்டு வந்து கலெக்ட் ஆயிரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டாஸ்கில் சில சோஷியல் மீடியா டாஸ்க் இருக்குது. ஓகே, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பாஸ் டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஹாம்ஸ்டர் காம்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் உண்டு. அதே மாதிரி இதுலேயும் வந்து லெவல் இருக்குது. ஓகேவா. டோட்டலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லெவல் இருக்குது. ஓகேவா. ஸோ நீங்கள் லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். அண்டு டேப் பண்ணி காயினும் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். அதுக்கு நீங்கள் பூஸ்ட் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மல்டி டேப்லாம் நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்காங்க. எனர்ஜி லிமிட்டையும் பை பண்ணி வச்சுக்காங்க. ஓகேவா. ஸோ அது பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அதிகமாக காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின் பேலன்ஸ் முக்கியமாக இல்லைனா ப்ராஃபிட் பெர் ஹவர் முக்கியமானு தெரியாது. ஸோ அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மேபி நீங்கள் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா. ஏன்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மெயின் பேலன்ஸும் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஓகே. மெயின் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் ஆனாலே அதுவும் மெயின் பேலன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஹாம்ஸ்டர் காம்பேட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு 1 டைமாவது உள்ளே போய் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ போனாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு 1 டைம் நீங்கள் கண்டிப்பாக போய் கிளைம் பண்ணிக்கணும். இல்லைனா காயின் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதே மாதிரி பேபி டாட்ஜில் எவ்வளோ டைம்ஸ்னு தெரில. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு 1 டைமாவது போய் கிளைம் பண்ணிக்காங்க. ஓகேவா. ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர் காம்பேட் மாதிரி இவங்க வந்து டெய்லி காம்போ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறதா அவங்க ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் டெய்லி காம்போவும் வரப்போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க ஜஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே. அண்ட் இந்த மைனிங்கை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இதான் அவங்களுடைய டெலகிராம் அனௌன்ஸ்மெண்ட் சேனல். ஓகே.